ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் C220D அட்வான்டேஜ் மாடலு. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 2016, தேர்ட் ஓனரு, 75,185 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் இன்ஜினு, இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,50,000 கேட்குறாங்க. லோன் கூட அப் டு 80% வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஆனால் அது வந்து பையரோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு தான் ஃபைனல் பர்சன்டேஜ் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காரை சுற்றி காமிச்சிடுறேன். காரோட இன்டீரியர் எல்லாமே ஃபுல்லாக காமிச்சிடுறேன். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருக்கவங்க வந்து நேரில் பாருங்கள். நான் கடையோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லெதர் பவுச் மாதிரி கீ அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாக், அன்லாக்கு, ஹோல்டு எல்லாமே வந்துடும். ஒரு டிப்பிக்கல் பென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பெயிண்ட் டியர் ஆனது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அலாய் வீல்ஸ் வந்துடுது. காரோட சைட் ப்ரொஃபைல் இதுதான். உங்களுக்கு ஃபியூல் கேப் இந்த சைடு, டிரைவர் சைடு வந்துடுது. எல்இடி டெயில் லைட்ஸு. உங்களுக்கு காரோட மாடல் பேட்சிங் லெஃப்ட் சைடு வந்துடுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளான எக்ஸாஸ்ட் பைப் கிடையாது. ஃபுல்லாகவே க்ரோம் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட கண்டிஷனை பார்த்துட்டிங்களா, பக்காவாக இருக்குது. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் வித் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் தான் வருது. ஸோ பென்ஸ் பேட்சிங். ஸோ இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர். டிப்பிக்கலான ஒரு பென்ஸ் ஸ்டேரிங். இது மேனுவல் அண்ட் டிஜிட்டல் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு கேஜ் கிளஸ்டர். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் ஆஃப் கீ வந்துடுது. ஃபாக் லைட் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸு, ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஏசி வென்ஸு, ஒரு சின்ன ஸ்டோரேஜ், ஒரு இதில் 2 கப்போர்டல் வந்துடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட்டு. இது வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோலிங் மொத்த சிஸ்டம் இதில் ட்ராக் பேட் எல்லாமே இதில் வந்துடும். இதில் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சீட்ஸு, கண்ட்ரோலிங் பட்டன்ஸ் எல்லாம் அதில் வந்துடுது. உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு ஃபுல் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சன்ரூஃப் வருது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டை சப்போர்ட், எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். ஓகே, ஒரு டீசன்ட் சைஸ் சென்ட்ரல் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதில் உங்களுக்கு 2 சி டைப்பு, ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்துடுது. ஸோ இது வுட் அண்ட் லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் ஸ்பேஸ், அண்டர் சப்போர்ட் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் சீட் கம்ஃபர்ட்டுக்கு வர சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே நல்லா சாஃப்ட்னிங்காக தான் இருக்குது. இது டிரைவர் சைடு 2 சைடுமே உங்களுக்கு வந்து சன் வைசஸ் வந்துடுது. ரியர் சீட்டு கிளைமேட் கண்ட்ரோலு, அது ஆப்ஷன் பண்ணுற பட்டன்ஸு, நாப்ஸ் எல்லாம் வந்துடுது. சின்ன ஆஸ்ட்ரே, அப்புறம் ஒரு சார்ஜிங் சாக்கெட்டு. ஸோ கீழே உங்களுக்கு டனல் இருக்கனால உங்களுக்கு சென்டரில் உட்கார்ற தேர்ட் பர்சனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதான் ரியர் சீட்டோட வியூ, சென்டரில் உட்கார்றவங்களுக்கு. ஸோ நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பிடிச்சிருக்கவங்க நேரில் வாங்க, இல்லைனா நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். தேங்க்யூ.